ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான மார்னிங் சீக்கிரமாக நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ஃபில்லப் ஆகிற ஒரு ரெசிபி தாங்க. வாங்க நம்ம சீக்கிரமாக ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். பெப்பர் போட்ட கடலைக்கறியும் அதே மாதிரி பெப்பர் எக் ரைஸும் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பெப்பர் எக் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை பட்டாணி, பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, முட்டை, உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். கடலையை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடலை வேக வச்ச கடலையை கொஞ்சம் நேரம் இதோட அதோட கொஞ்சம் தண்ணியோடு வச்சு இதை கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு அதில் நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கடலைக்கறி ஈஸியாகவே ரெடி ஆகிடும். இல்லை எனக்கு மிளகு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாத்தூள் எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான கடலைக்கறி தாங்க இது. அதுக்கப்புறம் பெப்பர் எக் ரைஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா நான் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு தான் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி, கேரட்டு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். தக்காளி நான் இதில் யூஸ் பண்ணல, கிரேவியாக வேணான்றதுனால தக்காளி நான் யூஸ் பண்ணலை. மற்றபடி எல்லா பொருளையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை நெய் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு இதில் பட்டை, மிளகு, முழு மிளகு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பவுடராக இருந்துச்சுன்னா அதோட சேர்ந்து சீக்கிரம் சாய்ந்துடும். நான் முழு மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, ஜீரகம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஏன்னா வாசம் எக் ரைஸ்க்கு பார்க்குறக்கு பார்வையும் வாசமும் நல்லாயிருக்கும், அதனால் ஜீரகம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, இது எல்லாமே நான் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா பொரிஞ்சு வறுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலைக்கு அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் அந்த காரம் இறங்கணுன்றதுக்காக நான் இப்போவே போட்டுடுறேன். அடுத்து நம்ம பூண்டை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சியை நான் தட்டி போடலை, சின்னதாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா அந்த வறுக்கிற அளவுக்கு இஞ்சியும் நம்ம போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா காரம், பூண்டு கொஞ்சம் அது அரைகுறையாக வெந்தால் கூட சட்டுன்னு இதோட வேகிற மாதிரி நம்ம வதக்கிக்குவோம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இதில் போடலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் 3 வெங்காயம் கிட்ட கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நான் ஒரு 2-3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 3/4 வெந்தால் போதும். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸ் வரணுன்றதுக்காக அதை வெங்காயத்தை ஓரளவு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி போட்டிருக்கேன் இதில். இஞ்சி உங்களுக்கு நல்லா ஃப்ரைடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றுனீங்கன்னா இந்த எண்ணெயிலே அது நல்லா வறுத்துரும், நல்லாயிருக்கும். இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு நான் போடுறேன். உருளைக்கிழங்கையும் சின்னதாக வெட்டி தான் நான் போடுறேன். அதுக்கு சீக்கிரம் வேகணுன்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக தான் வெட்டி இதில் போட்டிருக்கேன்.
உருளைக்கிழங்கு நமக்கு வந்து இப்போ சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து சின்ன சின்னதாக வெட்டி போடுறப்ப டைம் வந்து ரொம்ப எடுக்காது. அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் புதினா வந்து நல்லா வந்து இலையை கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்து வதக்க போகிறோம். புதினா வந்து ஒரு கை அளவு புதினா வந்து இதில் போட்டிருக்கேன். பச்சை வாசம் வந்து அது போகணும், இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து அதை வந்து வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கீரையை கரிஞ்சு அதையும் வந்து நான் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கீரையை போட்டதுக்கப்புறம் ரொம்பவே வதக்க வேண்டாம், லைட்டாக வந்து வதக்கினா போதும். புதினாவும் கொத்தமல்லியும் ஓரளவு வதங்கணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து பட்டாணி வந்து ஒரு கை அளவு எடுத்து போட்டுக்கிறேன். கேரட் இருந்தால் கூட நீங்கள் கேரட்டை கூட இந்த சமயத்தில் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. இது நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வந்து வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். மறக்காமல் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு 6லேருந்து 7 முட்டை வந்து இதில் வந்து நான் உடச்சி ஊற்றிட்டு அதையும் வந்து இதோட நல்லா வந்து கிளறுறேன். முட்டை வந்து முக்கால் வேகணும். அதாவது பட்டாணி அந்த இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறேன், முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய்யை ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அது சூடு வந்து ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சாதம் வந்து ஆற வச்சுருங்க வடித்து. அதை போட்டு இதோட கிளறிடுவோம். உப்பு தேவையான அளவு அந்த காய்கறியிலே நம்ம போட்டிருக்கிறதுனால தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பை நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். கிளறதுக்கு முன்னாடி போட்டுடலாம், இல்லை ரொம்ப கிளறினோம்னா சாதம் வந்து நசுங்கிடும். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் எக் ரைஸும் கடலைக்கறியும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கிளறப்பே நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே வந்து பெப்பர் வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த பெப்பர் சார்ந்த சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.